நான் அனி மேடம். இன்னைக்கு என்ன வீடியோ, இன்னைக்கு என்ன புது இன்ஃபர்மேஷன்? வணக்கம். ஆக்சுவலி ஆடி 18 வருது, ஆகஸ்ட் 3ஆம் தேதி. ஓகே. அதுல வீட்ல நம்ம எப்படி சிம்பிளா பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஸோ பூஜை பண்றதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு என்ன சிறப்பு நாள், எதனால சிறப்பு நாள் அப்படின்னு சொல்லணுமா? காவிரி தாய் பிறந்த தினம். எப்படி பிறந்தா சொல்லுங்க பாப்போம். சிவபெருமானோட ஆசையினால அகத்தியர் கமண்டலத்துல கங்கையிலிருந்து ஒரு பகுதியை பிரிச்சு காவேரியா பேரிட்டு சிவபெருமான் தென்பகுதியை செழிக்க வைக்கிறதுக்காக அகத்தியர்ட்ட அந்த பொறுப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. ஆமா, சரியா? ஆடி 18 அன்னைக்கு தான் விநாயக பெருமான் காக்கை ரூபமாய் எடுத்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டு இந்த பூமாதேவியில பெருக்கெடுத்து காவேரிய ஓட வச்ச தினம் இன்னைக்கு. காவேரி பிறந்த தினம்னு சொல்லலாம், காவேரி பெருக்கெடுத்து ஓடுன தினம்னு சொல்லலாம். அதனாலதான் இதை ஆடி பெருக்குன்னு சொல்றோம். ஆமா, அதனாலதான் பெண்கள் தாலியில எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கிப்போம் நாங்க. காசு, குண்டு, மணி. அன்னைக்கு ஆடி 18க்கு தாலி பொறுக்கிற ஃபங்க்ஷன் இதெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி ஆடி பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு விவசாயம் நம்ம பண்ணோம்னா வெள்ளாம அமோகமா பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நிலபுலம் நிறைய இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, எல்லாமே இது பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன செடியாவது வளர்க்கலாம். நம்ம வீட்லயும் நம்ம ஆடி 18 அன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மருத மரமும் கடம்ப மரமும் வைக்கலாம்னு ஒரு பிளான். நம்ம மதுரைக்கு கடம்பவனம்னு ஒரு பேர் இருந்துச்சு. மருத மரங்கள் அதிகமா இருந்ததுனாலதான் மருதை அப்படின்ற பேரு வந்துச்சு. இந்த 2 மரமும் வைக்கலான்ற ஒரு பிளான்ல நம்ம இருக்கோம். ஆமா, தேடி தேடி இப்பதான் எங்களுக்கு கையில கிடைக்குது. சொல்லி வச்சு நாங்க வாங்கிட்டோம். ஸோ நாங்க அன்னைக்கு எங்க வீட்டுல அந்த 2 மரமும் நட்டு வைக்கிறோம். முடிஞ்சா எல்லாரும் ஒரு சின்ன செடியாவது அன்னைக்கு நட்டு வைங்க. அது போக எப்படி சாமி கும்பிடுறதுன்னா, நீர்நிலை அன்னைக்கு பூ போட்டு நம்ம காவேரி தாயை கும்பிடுறதுனால நம்ம வீட்டுல இருக்க போர் இருக்கும். ஏன்னா தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்றப்ப அதுக்கு நன்றி கூறுற விதமா நம்ம வீட்டுல போருக்கு சந்தன குங்குமம் வச்சு ஒரு வெத்தலை தாம்பூலம் மாதிரி வச்சு அச்சத பூவெல்லாம் போட்டு நன்றி சொல்லி அவங்களுக்கு பிரசாதமா அந்த காது குத்துக்கு வைப்பாங்கல்ல, கொடுப்பாங்கல்ல, காப்பரிசின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அன்னைக்கு நெய்வேத்தியமா வச்சோம்னா ரொம்ப சிறப்பு. வீட்டுக்குரிய செல்வத்துக்குரிய பொருள் அன்னைக்கு சாமி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன கிண்ணத்துல அரிசி, பருப்பு, மிளகா, புளி, உப்பு, மஞ்சள் இதை வச்சு சாமி கும்பிடணும். நீர்நிலைக்கு அன்னைக்கு நன்றி சொல்லணும். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்க போருக்கு நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம்.